அவனுங்கள கட்டி போட்ட உடனே அதில் ஒருத்தர் பயந்து போய் ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க விட்டுருங்க ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். ஃபெடல் அப்படியே கவுச்சில் உட்காந்துருக்க, ஸ்டைல் அவனை கட்டிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டுருக்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வீட்டில் வேறு எதுவுமே இல்லை சார், எதுவுமே வேல்யூபிளாக இங்கே எதுவுமே இருக்காது, என்னோடய ஹார்ட்டு மட்டும்தான் இருக்குது, அதையும் இவன் அப்படியே துண்டு துண்டான்னு உருக்கிட்டான், இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவன் ஓவராக பில்டப் பண்ணுறான். டே கொஞ்சம் அமைதியாக இருடா, ஏன்டா இப்படி பண்ணுற, நீயே தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட எதுவும் சொல்கிற போல இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே ஸ்டைல் சொல்கிறான், இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் திருடங்கள்லாம் கிடையாது, நாங்களே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கத்தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு 2 பேர் அதை நம்பலை. நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, போஸ்ட்மேனா இல்லை வேறு யாராவதா, எதுக்கு இங்கே வரணும் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஜிம்மி என்னை ஏமாத்துறவன், இவனை நான் நம்பவே மாட்டேன், இவன் எப்பயுமே என்னை ஏமாத்துருவேன், நான் யாரையுமே நம்ப மாட்டேன்னு சொல்ல உடனே அவன் பாட்டுக்கு கத்துறான். டே கொஞ்சம் அமைதியாக இருடா, ஏன்டா நீ இப்படி பேசுகிற, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னேன்னு சொல்ல, நான் சீரியஸாக தான்டா சொன்னேன், நான் உன்கிட்ட மட்டும்தான் சீரியஸாக இருந்தேன், மற்றவங்க கிட்டலாம் சும்மா விளையாண்டண்டான்னு சொல்ல, நீ பொய் சொல்கிற, நீ என்னை ஏமாத்துற கதை இதெல்லாம் பண்ணுற, நீ என்னை ஏமாத்துற, நீ எப்பயுமே பொய் சொல்லிட்டே இருப்பேன்னு அந்த ஆள் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான். பாப்கார்ன் நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு சொல்ல, இல்லை நான் கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக உனக்கு செகண்ட் சான்ஸ் கிடையவே கிடையாது, நீ ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துற, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி அந்த பையன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். இப்போ என்ன உனக்கு இவனை கொலை பண்ணுமா, இரு நான் அவனை போட்டு தள்ளுறேன்னு சொல்லி ஃபெடல் அப்படியே கண் எடுத்துகிட்டு போக ஸ்டைல் டே இருடா ப்ளீஸ்டா வேணாண்டா வேணாண்டான்னு சொல்ல, ஏய் நான் ட்ராமா பண்ணுற மாதிரி தான்டா பண்ணேன், உண்மையாகவே அவனை கொலை பண்ணிடாதுடாங்கிற மாதிரி இந்த பாப்கார்ன் சொல்கிறான். இல்லை நான் என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட ஃபுல்லாக சொல்கிறேன், நான் இவனை உருகி உருகி லவ் பண்ணேன், ஆனால் அவன் சாகிறதுல என்னால் பார்க்க முடியாது, அவன் என்னை ஏமாத்தினான் தான், நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக அவனை கொலை பண்ணிடாதேன்னு சொல்ல, இல்லை வேணாம், அவனை பொறுத்த வரைக்கும் நான் சாகணும்னு ஆசைப்பட்றேன்ல, பாப்கார்னுக்கு பிடிச்ச மாதிரி நான் செத்துறேன், என்ன மாதிரி ஒருத்தன் இங்கே இருக்கவே வேணாம், என்னை கொலை பண்ணிடு, என்னால் அவனுக்கு எந்த யூஸும் இல்லை, சீக்கிரம் என்னை சீக்கிரம் கொலை பண்ணிடுங்க, நான் உன்கிட்ட பொய் சொன்னேன்னு தானே நீ நினைக்கிறேன், நான் உண்மையாக உன்னை மட்டும்தான் லவ் பண்ணேன், அதை மட்டும் கடைசியாக சொல்லிக்கிறேன்னு சொல்ல, எப்படி நான் உன்னை நம்புறது, நீ நான் நம்ப மாட்டேன்னா அவர்கிட்ட சொல்லி என்னை இப்போயே ஷூட் பண்ண சொல்லு, நான் செத்து போகிறேன்னு சொல்லி ஓவராக அவன் பேசுகிறான். டே ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, எப்பயுமே நான் உன் கூட இருக்கணும்னு தாண்டா ஆசைப்பட்டேன், நீ சாகணும்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா, நீ தான் நம்மளோட வெட்டிங் எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன்னு சொல்ல, நான் ஒத்துக்கிறேன், என்னால் தான் நம்மளோட வெட்டிங் நடக்காமல் இருக்குது, ஸோ இப்போ நான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், உன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியாது, நான் சாக போகிறேன், ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லி ஓவராக கத்திட்டே இருக்கான். ஃபெடல் எப்படி கண்ணை பக்கத்தில் கொண்டு போக, இல்லை வேணாம் அவனை விட்டுருங்கன்னு சொல்லி இந்த ஆள் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. ஃபைனலி 2 பேருக்கான குட்டி வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஸ்டைல் பண்ணிட்டான். நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன், எப்பயுமே உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணேன், உன் கூட தான் என்னோடய லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு பின்னாடி போய் என்னை பற்றி நீ எதுவும் பேச மாட்டீல, என்னை விட்டுட்டு போயிட மாட்டீலங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த பாப்கார்ன் பேசுகிறான். ஜிம்மி அவனை பார்த்துட்டு அமைதியாக இருக்க, சரி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இதுக்கப்புறம் என்னோடய லவ்வை ரிஸ்க் எடுக்க நான் ரெடி, உன் கூட என்னோடய வாழ்க்கை வாழ நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல உடனே அந்த ஜிம்மி பையனும், பாப்கார்ன் நானும் உன்கிட்ட சொல்லிக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல, நான் உன்னை இழந்துருவணும்னு ஒரு பயம் இருந்தது, இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், ஒரு பெட்டரான மேனை உன் முன்னாடி நான் வந்து நிற்பேன், எனக்காக கிடையாது, நம்மளோட லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அவனும் ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, அது எவ்வளோ பயங்கரமாக வேணாலும் இருக்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்மளோட ஃப்யூச்சரை அப்படியே மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஸ்டைல் கேட்குறான், இவனோ ஹஸ்பண்டாக நீ ஏற்றுக்குவியா, உண்மையாக இவனை மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் கண்டிப்பாக இவனை மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி சொல்கிறான். பாப்கார்ன் கிட்டே கேட்க, பாப்கார்னும் சொல்கிறான், நான் இவனுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த சான்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் இவனை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், எப்பயுமே இவனை மட்டும்தான் நான் லவ் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் என்னோடய லைஃப்பில் வரணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன், மறுபடியும் இவனை ஏமாத்தினா சார் இவனை ஷூட் பண்ணிடுங்கன்னு சொல்லி ஃபெடலை பார்த்து சொல்ல, ஃபெடல் அப்படியே சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்க மூமெண்ட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எல்லோரும் ஜாலியாக இருக்க, அதை பார்க்கும்போது ஃபெடல் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இவ்வளோ நேரம் உருன்னு இருந்த ஃபெடல் முகத்தில் சிரிப்பை பார்த்தோன்னே ஸ்டைலுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸ்டைல் அப்படியே ஃபெடலை பார்த்துட்டே இருக்க, அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறது, ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுன்னு அந்த குட்டி மூமெண்ட் போயிட்டே இருக்குது. அப்புறம் அங்கே கீன் வந்து அம்மா கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். அம்மா வந்து ஃபெடலும் பைசனும் எங்கே போனாங்கன்னு தெரியல, அந்த கிளைண்ட் வந்து ஆர்டர் பண்ணபடி நம்ம ரூரத்தை கொலை பண்ண முடியல, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல, அம்மா அந்த பணத்தை நம்ம ரீஃபண்ட் பண்ணிடலான்னு கீன் சொல்கிறான். ஆனால் இதுக்கப்புறம் அவங்க நம்மளை ரொம்ப சீப்பாக எடுத்துருவாங்களோன்னு தோணுதுன்னு சொல்ல, ஆமாம் எனக்கும் அதே தான் தோணுது, அவங்க இதை வச்சு நம்மளை ஏதாவது பழிவாங்க நினைப்பாங்களான்னு தெரியல, பணத்தை திரும்ப கொடுக்கறது ஒன்றும் பெருசு இல்லை, ஆனால் கொடுத்தோம்னா இதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை, அந்த ரூரட்டை எப்படியாவது கொலை பண்ணணும், அதான் இப்போ ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அம்மா பேசி
பேசிகிட்டு இருக்க கீன் நின்று பேசிகிட்டு இருக்கான். ஆமாம், பைசனும் ஃபெடலும் எங்கே போனாங்க, காண்டாக்ட் பண்ணியான்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா அவங்கள என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல, எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அது எப்படி அவன் என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டாங்களே, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, எங்கே போயிருப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு என்னமோ அவங்க ரொம்ப வித்தியாசமாக ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாமல் இருக்குன்னு சொல்ல, ஒருவேளை அவங்க ஓடி போயிட்டாங்களாம்மா அப்படிங்கிற மாதிரி கீன் சொல்கிறான். ஓடி போயிட்டாங்களா? ஆமாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வேலையோடு இதுக்கப்புறம் இந்த வேலை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கல்ல, ஒரு வேலை இந்த மிஷன் அதனால தான் வேணும்னே ஃபெயிலியர் பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு கீன் சொல்கிறான். அம்மா அதை யோசிச்சுட்டு, என்ன சொல்கிற நீ, அவங்க அந்தளவுக்கு யோசிப்பாங்களான்னு சொல்ல, அது மட்டும் இல்லை அவங்க 2 பேருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல, என்னது பாய் ஃப்ரெண்ட்ஸா 2 பேருக்குமா அப்படின்னு அம்மா கேட்க, ஆமாம்மா நானே அதை பார்த்துருக்கேன்னு கீன் சொல்கிறான். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, அவங்களுக்கு இந்த வேலை வேணும்னா டைரெக்டாக அவங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம், அதை விட்டுட்டு இப்படி சொல்லாமலே எங்கேயும் போக மாட்டாங்களே, எனக்கு என்னமோ இதில் வேறு ஏதோ இருக்குன்னு தோணுதுங்கிற மாதிரி அம்மா ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவங்க இந்த இதில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க இங்கேருந்து போயிடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க மறுபடியும் எனக்கு எதிராக திரும்பிட்டா என்ன பண்ணுறது? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வளர்ப்பு அம்மா, அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கடைசி மிஷன் அவங்க ஃபெயிலியர் பண்ணது வந்து எனக்கே லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, சரி கீன், நான் உன்னை தான் நம்புகிறேன். அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணிக்கோ, உனக்கான பர்மிஷன் நான் கொடுக்குறேன். ஆனால் ஒன்று, அவங்க 2 பேர் திரும்ப வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நம்மளோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிருவாங்களோன்னு தோணுது. அதனால் இதை கொஞ்சம் பார்த்து நீ தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்க எங்கே போயிருக்காங்க என்னென்னு பார்த்து பண்ணு, சரியா அப்படின்னு அம்மா கீன்கிட்ட சொல்ல, சரிம்மா எனக்கு தான் நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டீங்களே, இதுக்கப்புறம் இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதில் நீங்கள் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி கீன் சொல்கிறான். ஆனால் நீ டைரெக்டாக எதுவும் பண்ணாத, நீ ஏதாவது ஆள் மூலமாக எதை வேணாலும் பண்ணு, ஸோ அது உன்னோட விருப்பம், நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன், உனக்கு தேவையானதான் நீ பண்ணு. ஆனால் ஒன்று மறக்காமல் நீ பார்த்து பத்திரமா இரு, என்னோட ஒரே ஒரு நம்பிக்கை நீ மட்டும்தான், கடைசி வரைக்கும் நீ தான் என் கூட இருக்க போகிறேன்னு சொல்லி கீன் அப்படியே அம்மா ஹக் பண்ணிக்க, கீன் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்ருக்கான். இந்த கீனுக்கு எப்படியாவது அவங்க 2 பேரும் போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணியிருப்பான் போல். அம்மா பர்மிஷன் கொடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த அம்மாவோட ஒரிஜினல் பையன் இந்த கீனாக இருப்பானாட்டிருக்கு, அதனால தான் இந்த கீனுக்கு அவங்க மேலே செம கடுப்பாக இருக்கும் போல இருக்குது. சேம் டைம் அடுத்து இங்கே காட்டுறாங்க, ஒரு வழியாக நம்ம சார் கண்டுட்டு கையில் இருக்க கட்டெல்லாம் அவுத்து போட்டு பக்கத்துலேருந்து ஒரு கட்டையை தூக்கிட்டு பைசனை தேடிட்டு போகிறான். அங்கே போன பைசன் எங்கே போனான்னு தெரியலன்னு பார்த்தா பீச் கிட்ட உட்காந்து அப்படியே அமைதியாக இருக்க கட்டையை பக்கத்தில் கண்டு கொண்டு போக, அடிக்கணும்னு தானே வந்த, அடிச்சிரு, என்னை இங்கேயே போட்டு தள்ளிட்டு நீ பாட்டுக்கு நிம்மதியாக போயிடு, அதுக்கு தானே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்ல, அந்த கட்டையை பார்த்தோன்னே கண்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அடிக்கலான் தான் வேகமாக வந்தான், பட் அவனால் முடியல. ஏன் நீ அத்தனை பண்ணான்னு வந்த, அப்படியே யோசிச்சுட்டு இருக்க, பண்ணு, அடிச்சுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். எனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நான் எப்பயோ இங்கேருந்து போயிருப்பேன், நான் போகணுன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லி கண்ட் அப்படியே பைசனோட பக்கத்தில் உட்காந்துருக்கான். நான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன், உன்கிட்ட எனக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, 2 பேரும் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கண்டு கேட்க, பைசன் எதுவுமே பேசல, லைட்டாக அழுதுகிட்டே இருக்கான். ப்ளீஸ் நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ எனக்கு எவ்வளோ பொய் சொல்ல போறியோ எனக்கு தெரியல, என்னை என்ன தான் நினச்சிட்ருக்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, நீ என்ன நினைக்கிற, நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பைசன் அவனை பார்த்து கேட்க, அந்த கன் எடுத்து அப்படியே ஒரு செகண்ட் அவனை பார்க்குறான். அப்படியே அவன் கையை அவன் நெஞ்சுக்கிட்டே வச்சு, ஷூட் பண்ணணும்னா நீ இப்படியே ஷூட் பண்ணியிருப்ப, பண்ணு, நான் எதுவும் சொல்லலை, பட் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அதை மட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்டு அவனை பார்த்துட்டே இருக்க, நீ என்னை கொலை பண்ணணும்னு நினச்சா இப்பயே கொலை பண்ணலாம்ல, ஏன் பண்ணலை சொல்லு, பண்ணு, ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கான். பைசன் அதுக்கு எதுவுமே பேசல. நான் சாகக்கூடிய ஆள் தான், அது எனக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி கண்டு சொல்கிறான். பைசன் எதுவுமே பேசலை. ஆனால் ஏன் நீ என்னை கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும், நீ என்னை லவ் பண்ண கண்டிப்பாக எனக்கு புரியும், நான் உன்னை ஏமாத்திருக்காத உன் கூட இருந்தேன்னு நீ நினச்சிட்ருக்க, ஆனால் ஏமாந்தது நான் தான் முழுசாக ஏமாந்துட்டேன் உன்கிட்ட, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியல. ஆரம்பத்தில் நான் வந்தது சும்மா உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான், உன் கூட இருந்தப்ப நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ, உன் பக்கத்தில் இருந்தப்ப, அப்படியே உன் கூட எங்கெங்கெல்லாம் போகணும் அந்த எல்லா இடத்துலையும் நானாக இருந்தேன், நான் அதை பிளான் பண்ணி எதுவும் பண்ணவே இல்லை, உன் கூட இருந்த ஒரு மூமெண்ட்டும் என்னோட மனசுக்கு பிடிச்சி என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் உன் கூட இருந்தேன், மற்றபடி அடுத்தவங்க சொல்லிலாம் அந்த மாதிரி இருக்கல, நான் தப்பு பண்ணேன்தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஒன்று கண்டிப்பாக நான் உன் கூட இருக்கும்போது நான் முழுசாக இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும், நான் அந்த மாதிரி இருக்க விரும்பலை, உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஏன்னா முழுசாக உன்னை நான் லவ் பண்ணேன், உன் கூடயே இருக்கணும்னு
தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் அதை சொல்ல முடியல. சரி ஓகே, நீ என்ன நினைக்கிற? நான் சாகணும்னு நினைக்கிறியா? உனக்கு பிடிச்சா நான் இப்பயே செத்து போயிடுறேன். அதானே உனக்கு வேணும், சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கண்ட் அவனை பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அவனை இழக்கக்கூடாதுங்கிறதுல மட்டும் நான் கரெக்டாக இருந்தேன். என்னோடய ஃபீலிங்ஸ் உன்கிட்ட இருந்தது உண்மையான ஃபீலிங்ஸ் தான். நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன், போய் கிடையாது. ஐ லவ் யூ பைசன் அப்படின்னு சொல்லி கண்ட் அப்படியே பைசனை பார்க்க பைசன் அமைதியாக இருக்கான். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, எப்பயுமே உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணேன்னு சொல்ல அப்படியே பைசன் அழுக ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலேயும் என்னை ஏமாத்திராத ப்ளீஸ், என்னால் ஏமாற முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அவன் அழுகிறத பார்த்தோன்னே சீரியஸ்லி ரியலாகவே அழுகிற மாதிரியே இருந்தது. எனக்கே இந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் கண்ட் அப்படியே நான் எப்பயும் உன்னை ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ஒரு வழியாக இவங்களோட பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. பைசன் அழுந்த அந்த சீன் தான் ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருந்தது. இதுக்கப்புறம் நான் பொய் சொல்லணுன்னு என்னை நீ நம்பவில்லை அப்படிங்கிற மாதிரி கண்டு கேட்க நம்புறேன்னு சொல்லி அழுதுகிட்டே அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் ஒரு வழியாக அப்படியே க்யூட்டாக ஹக் பண்ணிக்க இவங்களோட பிரச்சனை இங்கே முடிஞ்சுது. அடுத்தது இங்கே ஃபெடரல் ஸ்டைலு, அப்புறம் அந்த பாப்கார்ன் ஜிம்மி அவங்களுக்கான அந்த வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பாப்கார்ன் ஏதோ ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கான். நானே ப்ரிப்பேர் பண்ணது, என்னோடய டிஷ் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே ஜிம்மி சொல்கிறான், ஆமாம் இவன் ரொம்ப சூப்பராக சமைப்பான், இவனோட சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் 2 பேருக்காகவும் பாப்கார்ன் வந்து இதை குக் பண்ணியிருக்கான். அவன் ஒரு நல்ல குக் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, இவனும் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்டும் சூப்பரான ஒரு குக். அது மட்டும் இல்லாமல் அவன் பர்கர் ரெடி பண்ணால் செத்து போயிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி அவனை பார்க்க ஃபெடல் அப்படியே ஸ்டைலை பார்த்து மாதிரிக்க சரி சரி ஓகே சாப்பிடு இந்தா அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுத்து ஸ்டைல் அப்படியே ஃபெடலுக்கு ஊட்டி விட போகிறான். ஒன்றும் வேணாங்கிற மாதிரி மறைச்சிட்டே இருக்க சாப்பிடுன்னு சொல்லி இவன் ஊட்டி விட்டுட்டு இருக்க ரொம்ப ஹாப்பியாக இவங்களோட மூமெண்ட் போயிட்டுருக்க. ஸ்டைல் கேட்குறான், உங்ககிட்ட கேட்கணும், ஏன் இந்த மாதிரி ஆளே இல்லாத தனியான ஒரு இடத்துல வீடு கட்டி வச்சுருக்கீங்கன்னு, இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்ல தெரிஞ்சுக்கணும் அதான் கேட்குறேன்னு சொல்ல, ஓ அதுவா, சரி ஓகே அதை நானே சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரி இடம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு லவ் வந்ததுக்கப்புறம் எனக்கு அங்கே மெயினில் இருக்கிறத விட இந்த மாதிரி நேச்சரை பார்த்துட்டு இருக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஏன்னா ஜிம்மிக்கு இந்த மாதிரி இடம் ரொம்ப பிடிக்கும்னு தோணுச்சு. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியான ஒரு இடத்துல வாழணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்தோம்னு சொல்ல, வா எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஸ்டைல் சொல்கிறான். உண்மையாகவே நீ அவனை ஏமாற்றாமல் இரு சரியா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மியை பார்த்து சொல்ல, கண்டிப்பாக நான் ஏமாற்ற மாட்டேன். மனுஷங்க எல்லாருமே தப்பு பண்ணுறது தானே, ஒரு நாள் நம்ம என்ன தான் தப்பு பண்ணாலும் நம்ம வீட்டுக்கு தான் வரோம், அந்த மாதிரி தான் இதுன்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் செகண்ட் சான்ஸு, இதுக்கு மேலே உனக்கு எந்த சான்ஸும் கிடையாதுன்னு சொல்ல, சரி போதும், இதுக்கு மேலே எதுக்கு நம்ம சண்டை போடணும், எல்லோரும் சாப்பிடலாமா ப்ளீஸ், நானே அவனை மன்னிச்சிட்டேன்ல நீங்களும் மன்னிச்சிருங்கன்னு பாப்கார்ன் சொல்ல ஃபெடல் அமைதியாக இருக்கான். ஒரு செகண்ட் ஸ்டைல் பயந்து போயிட்டு அவன் டேபிளை தட்டின உடனே, நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்கன்னு சொல்ல, நாங்கள் அந்த சவுத்து பக்கம் போகலான்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு வரும்போது ரோடு ட்ரிப்பில் போனால் ரொமான்டிக்காக இருக்காதுன்னு சொல்லி என் பாய் ஃப்ரெண்டு இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டான். வா ரொம்ப க்யூட், நீங்கள் 2 பேரும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் எங்கே எப்போ மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அதெல்லாம் ஒரு பெரிய கதைப்பா, அந்த கதையில் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு தான் அவன் மேலே லவ் வந்தது. நான் நினச்சேன் உண்மையாகவே லவ் வந்தால் இப்படி தான் இருக்குன்னு. 2 பேரும் எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க தெரியுமா, பார்க்கும்போது எனக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு பாப்கார்ன் சொல்கிறான். அதாவது என்னதான் லவ் இருந்தாலும் கடைசியில் பியூட்டிஃபுல்லான ஒரு எண்டில் முடியும்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, சரி வாங்க டான்ஸ் பண்ணலான்னு சொல்லி பாட்டை போட்டு விட்டு 2 புதுமண தம்பதிகள் டான்ஸ் ஆட ஃபெடலும் ஸ்டைலும் அதை உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக வெக்கப்பட்டுட்டே அவங்க டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க டான்ஸை பார்க்க ஸ்டைலுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, சரி எங்களோட வெட்டிங் அன்றைக்கி நீங்களும் இங்கே கூட டான்ஸ் ஆகணும் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டைலை கூப்பிட ஃபெடல்னால வரமாட்டேன்னு சொல்கிறான். டே வாடா, அவங்க ஆசைப்பட்டு கூப்பிட்றாங்களே, இன்றைக்கி அவங்களோட வெட்டிங், இன்றைக்காவது அவங்க கேட்குறத பண்ணேன் வா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுக்க, நான் வரல அப்படின்னு சொல்லி அமைதியாக ஃபெடல் இருக்கான். வந்து தொல்லைன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். அதுக்கப்புறம் அங்கே அப்படியே டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக அப்படியே என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டே இருக்க ஃபெடல் ஸ்டைலும் அப்படியே ஒரு செகண்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிகிட்டே டான்ஸ் பண்ண ஃபெடல் கொஞ்சம் லைட்டாக மாறின மாதிரி இருக்குது ஃபேஸ் எல்லாம். இதை பார்த்துட்டு இந்த ஜிம்மியும் பாப்கார்னும் ஆளுக்கு ஒரு ஃப்ளவர் வாஸ் எடுத்து அவனுக்கு மண்டையில் போடுறதுக்காக பிளான் பண்ணுவானுங்க போல். ஸ்டைல் அதை பார்த்துட்டு ஃபெடல்னு சொல்ல கன்னை வச்சு டக்குன்னு அவன் கையை காட்ட அப்படியே பயந்து போய் 2 பேரும் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும்
அப்படியே கட்டி போட்டுட்டு, ஏண்டா இவங்க சொன்ன ஸ்டோரியை நம்பி நீ கடைசியில் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் ஸ்டைலில் பார்த்து சொல்ல, நான் என்ன பண்ணுறது, இவனுங்க பார்த்தா உண்மையை நம்புகிற மாதிரி இருந்தது, அதனால தான் இவனுங்க பேச்சு கேட்டு எல்லாத்தையும் நான் நம்பிட்டேன், உண்மையான ஸ்டோரி மாதிரி சொன்னானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். நீ இப்படி தான் யாரை பார்த்தாலும் அப்படியே நம்பிடுவ, இதனால தான் நீ பண்ணுற பெரிய தப்பு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே வேகமாக ஃபெடல் போக, டே எங்கடா போகிறேன்னு கேட்க அவன் பாட்டுக்கு மேலே மாடிக்கு போகிறான். அப்புறம் பைசனும் கண்ட்டும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்க, நான் நினச்சி கூட பார்க்கல உன்ன மாதிரியே ஒருத்தனை, இந்த மாதிரி அழகாக இருக்கிற நீ கொலையெல்லாம் கூட பண்ணுவியான்னு சொல்லி கேட்க, அது ஒரு பெரிய கதை, வேறு வழி இல்லை, எங்களுக்கு இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு, பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னோடய லைஃப் இப்படி மாறும்னு அப்படின்னு சொல்லி கண்ட்டு மேலே சாஞ்சிட்டே அப்படியே ஹாப்பியாக இருக்கான் பைசன். ஆனால் ஒருத்தரை கொலை பண்ணும்போது என்னோடய மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகாது, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் நான் பவுலிங்க்கு ப்ளே பண்ணுறதுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு வந்தேன். ஆனால் ஃபெடல் எப்பயுமே அவனோட தெரப்பி குக்கிங் தான், ஸோ அவன் குக் பண்ண போயிடுவான்னு சொல்ல, உங்களோட பிளானுக்குள்ளே நானும் வந்து மாட்டிக்கிட்டேன்னா சரி, நீங்கள் 2 பேரும் எவ்வளோ நாள் இப்படியே இருப்பீங்க, போதும் இதை இதோடு விட்டுருங்க, எனக்கு உன்னை பற்றி தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் உன்னை டோட்டலாக மாற்றணுன்னு தான் நினச்சேன்னு சொல்ல, ஓ உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி பைசன் கேட்குறான். ஆமாம், எனக்கு உன் கூடயே இருக்கணும், நீ இதை விட்டுரு, இந்த வேலை இனிமேல் வேணாம், இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம், நம்மளோட லைஃப் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும், ஸோ மற்றதை பற்றி யோசிக்காத, பாஸ்ட்டுங்கிறது பாஸ்ட், அதை அதோடு விட்டுடலாம், ப்ரெசண்டில் நம்ம 2 பேரோட லைஃப்பை பற்றி நம்ம யோசிக்கலாம். இப்போ நீ எனக்கு மட்டும் என்னோடய லைஃப்பில் எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சதில்ல, அந்த மாதிரி உனக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் வேணும்ல, ஸோ இதை விட்டுருன்னு சொல்ல, நான் எப்படி இந்த வேலையை விட முடியும்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து நான் வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறேன், ஸோ உனக்கு ஓகேவா, உனக்கு அந்த பிரச்சனை இல்லை, யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல இருக்கணும், அப்போ நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரமாட்டியா, ஃபெடலோட ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி காண்ட்டு கேட்க, வேண்டாம், அந்த இடத்துக்கு திரும்பவும் வர வேணான்னு தோணுது, எங்கேயாவது ஒரு பக்கம் யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தால் நீ என் கூட வந்துடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக நீ எங்கே இருக்கியோ அந்த இடத்துல நானும் இருப்பேன்னு கண்டு சொல்கிறான். அப்புறம் பேப் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவனோட லைஃப்பை அவன் பார்த்துப்பான், ஸோ அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவன் பண்ணட்டும், நான் அதில் எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு நீ இருக்க, உன் பக்கத்துலேயே உன் கூடயே நான் இருக்கணும், அதான் எனக்கு வேணும்னு சொல்லி 2 பேர் அப்படியே க்யூட்டாக ஹக் பண்ணிக்கிறது கிஸ் பண்ணிக்கிறதுன்னு இவங்களோட லவ் மூடு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. அப்புறம் ஃபெடலை தான் காட்டுறாங்க. ஃபெடல் அப்படியே அந்த பாத்டப்குள்ளே உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு ஸ்டைல் வரான். நான் தனியாக இருக்கணும், இங்கேருந்து போகணும்னு சொல்ல, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், இங்கே பாரு, உன்கிட்ட ஆர்கியூ பண்ணி என்னால் முடியல, தயவு செஞ்சு என்னை விடுன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே அந்த பாத்டப்குள்ளே ஸ்டைலும் போகிறான். ஏன் நீ அவங்கள கொலை பண்ணல, நான் கெட்டவங்கள மட்டும்தான் கொலை பண்ணுவேன், அவங்களெல்லாம் கொலை பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை, அவங்க என்னை ஏமாற்றினாங்க அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, பேசாமல் இந்த எல்லா வேலையும் விட்டுரு, நீ எவ்வளோ டீசென்ட் ஆனவன்னு எனக்கு தெரியும், நீ ஒரு கொலைகாரனாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணுவியா, எதுக்காக இந்த கொலை பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா, எனக்கு ஒருத்தவங்க வேலை கொடுத்தாங்க, எனக்கு தெரியும் நீ பணத்துக்காக இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு, வேறு என்னமோ இருக்குன்னு சொல்ல, உனக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாதுன்னு ஃபெடல் சொல்கிறான். சரி, உன் பாஸ்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ வேறு மாதிரி, நீ ரொம்ப நல்லவன், நீ இப்படி தான் இருக்க, நீ எப்பயுமே கெட்டவங்களை மட்டும்தான் கொலை பண்ணுவேன்னு சொன்னில, கெட்டவங்க நீ எப்படி கண்டுபிடிப்ப, அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில், உண்மையாக சொல்லு, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நீ கண்டுபிடிப்பியா, வேண்டாம், இந்த வேலையை இப்படியே விட்டுட்டு பேசாமல் வந்துரு, இதுக்கப்புறம் இது வேண்டாம், உன்னோட லைஃப்பை நீ புதுசாக ஆரம்பிங்கிற மாதிரி இவங்கிட்ட பேச, போதும் எனக்கு லெக்சர் எடுத்தது, இதுக்கு மேலே பேசாதங்கிற மாதிரி ஃபெடல் சொல்கிறான். நான் உனக்கு லெக்சர்லாம் எடுக்கல, எனக்கு உன் மனசில் தோணுச்சு, உனக்கு என்ன பெட்டர் அப்படின்னு தோணுச்சு, ஸோ எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ எப்படிப்பட்டவன்னு, அதனால தான் உன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்ல, நீ தேவையில்லாமல் என்கிட்ட ஏதோ பேசுகிறேங்கிற மாதிரி ஃபெடல் அமைதியாக இருக்க, அடுத்து நம்ம சார் சும்மா இருப்பாரா, ரொமான்டிக் மூவ் பண்ணி அவனை எப்படியாவது மைண்டை மாற்றணும்னு அவன் பக்கத்தில் ட்ரை பண்ணி அப்படியே வந்துட்டே இருக்கான். உன் கை இப்போ சரியாயிடுச்சான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் எதுவும் பேசல, பார்க்கலாம் உன் கை சரியாயிடுச்சான்னு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி கையில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் வந்துட்டே இருக்க, பக்கத்தில் வந்தோடனே போதும் அந்த பக்கம் போ, இதுக்கப்புறம் நீ என்ன நினச்சாலும் அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்ல, அப்புறம் ஸ்டைல் போய் அந்த பக்கம் ஆப்போசிட்லேயே உட்காந்துட்டான். அப்புறம் ஃபெடல் அந்த ரூம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே பைசன் பேசினது ஞாபகம் வருது. பேசாமல் என் அப்பா அம்மாவோட ஒரு ஐலாண்ட் இருக்குல்ல, அங்கே போயிடலாமா 2 பேரும்னு சொல்லியிருப்பான். நம்ம 2 பேரும் அங்கே இருந்தால் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி ஃபெடல் கிட்ட சொல்லியிருப்பான். அதை பார்த்தோன்னே லைட்டாக இவனுக்கு ஞாபகம் வருது, ஒரு வேளை பைசன் அங்கே தான் போயிருப்பானோன்னு, பைசன் எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் கிட்ட சொல்ல, என்ன சொல்கிற நீ, ஆமாம் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், சீக்கிரமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வேகமாக 2 பேரும் போகிறதுக்காக பிளான் பண்ண இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.